எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பச்சை பயிறு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பச்சை பயிரும் 1/2 கப் இட்லி அரிசியும் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பச்சை பயிரை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ரவை மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க, ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் இட்லி அரிசியும் போட்டு அதையும் நல்லா ரவை மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ரெண்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 8 ஹவர்ஸ் இதை நல்லா புளிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கணும். 8 மணி நேரம் கழித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகா, 4 பீஸ் இஞ்சி, அப்புறம் 1/4 கப் அளவு தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம் இதை போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அரைச்சதும் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நல்லாவே அரைக்காது. அதனால தான் இதை நம்ம எவ்வளோ மாவு இப்போதைக்கு தோசை சுட உங்களுக்கு தேவையோ அவ்வளோ மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசை சுடலாம். நல்லா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிடலாம். நல்லா நைஸாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப திக்காக ஊற்றிடாதீங்க. நமக்கு மொறு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த தோசை. இப்போ சுற்றி நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் அது மாதிரி ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் நல்லா வேகணும். அவ்வளோதான், நமக்கு பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.